ஸோ இது வந்துட்டு நான் நினச்சிருந்து வேறு, பட் இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் நல்ல பர்பஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா எஜுகேஷன்றது மற்றவங்களுக்கு நம்ம தெரிவித்து அப்படி தான் கொண்டு போகிற ஒரு விஷயம். ஸோ நமக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்க எல்லாமே தெரிவிக்கணும், அதுதான் ஒரு சின்ன விஷயம். ஸோ பைஜூஸ்ன்ற விஷயமும் அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்போயுமே ஒரு எஜுகேஷன் ப்ராடக்ட் வந்து டேரெக்டாக போய் பண்ணாங்க. ஸோ இதுமாதிரி கவுன்சிலிங் வச்சு அவங்க பசங்களோட டிஃபிகல்ட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் அறிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன கவுன்சிலிங்கும் அதை கொடுக்கும். சரிங்களா? ஸோ என்னென்னா இப்போது பேசிக்காக அவங்கள 2 கொஷின்ஸ் கேட்பேன். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க வீக்னஸ் என்ன. ஏன்னா இப்போ எல்லாரோட இப்போ ஒரு 24 வயசு பையனை கேட்டால் தெரியும் இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு வச்சிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க, எவ்வளோ மார்க் அவங்க கேட்கணும், உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் வீக்னஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்க நம்ம எழுதணும். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ப்ராக்டிஸ் வச்சுருக்கோம் காலேஜில். ஸோ பசங்களுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரென்த்தை நோக்கி அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்க வீக்னஸை கரெக்ட் பண்ணிகிட்டே போனால், எனக்கு இந்த விஷயம் வந்து 24-22 வயசு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தெரியும் உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் உங்களோட இது தெரிஞ்சால் தான் உங்களால் வேலை ஒன்று செய்யும். ஸோ பசங்களுக்கு அது இந்த வயசுலேயே தெரிய ஆரம்பிச்சோம்னா, அதாவது பொதுவாக வந்து ஒரு 5வது படிக்க போய் கேட்பாங்க, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, நீ என்னவாக போகிற அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அது மாதிரியான அவங்களோட எண்ணங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அது கேட்க போகிறேன். ஸோ உங்கள் நேம் என்ன? பிரவீன் பாலாஜி. ஸோ உங்களுக்கு என்ன ஆம்பிஷன்? மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி எதனால் என்ன ஆசை வச்சுக்கோங்க? மிலிட்ரியில் இருக்கவங்க எல்லாம் நாட்டுக்காக உழைக்கிறாங்க. அதுக்காக நீங்களும் அதை பண்ண போகிறீங்க. படத்தை ஏதாவது பார்த்து ஆசை வந்துச்சாங்க? சரி, உங்களுக்கு உங்கள் நேம் சொல்லுங்கள். பூஜா ஸ்ரீ. ஸோ உங்களுக்கு என்ன ஆசை? ஐஎஃப்எஸ் ஆகும். வெரி குட். யார் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ப்ரொஃபஷன் அறிமுகப்படுத்துங்க? ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவா? ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் பேர்? ஓகே. நீங்கள் என்ன ஆம்பிஷன்? சார்ட்டர்ட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் 6th கிரேட், நீங்கள் 7th, இப்போ 11th. ஸோ ரைட். ஸோ என்னன்னா பேசிக்காக நீங்கள் என்ன சொல்லுங்கள், மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? ஸ்டடீஸில் என்ன சப்ஜெக்ட் வேணும்? சயின்ஸ், மேத்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்னா என்ன எஜுகேஷன் என்ன தேவை? சயின்ஸா? ஃபாரஸ்ட் சயின்ஸ் ரிலேட் பண்ணிங்க அப்படிதான். ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சிஏ. இல்லை ஐஎஃப்எஸ்னால் அவன் சொல்லணும். ஓகே. ஸோ ஒரு பிஸ்னஸ் முறையை வந்து தெரிஞ்சால் போதும், அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது அது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்ஜெக்ட் இருந்தால் போதும். இப்போ நான் டாக்டர் ஆகணுன்னா பயாலஜி புக் தெரியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகணுன்னா கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். கரெக்டாக? ஓகேவா? சரி, நான் என்ன தேவை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு ப்ரொஃபஷன், எனி ப்ரொஃபஷன், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எனி ப்ரொஃபஷனுக்கும் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் இதுதானா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட ஒரு பேசிக்ஸ் கொஷின்ஸ் கேட்குறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் கேட்டு யூ கேன் ஜஸ்ட் ட்ரை இட். ஓகே, நோட் நம்ம தேவை. ஓகே, எனக்கு பென் கொடுங்க. பென் அண்ட் நோட். ஸோ ஃபஸ்ட் கொஷின். ஓகேங்களா? பேசிக் கொஷின் தான். என்ன எல்லாரும் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். கரெக்டாக? ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை எடுத்து சொன்னால் தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும். டாக்டர்கிட்ட போய் நம்ம எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே வலி, எங்கே வலிக்குன்னு சொல்லணும். கரெக்டாக? நம்ம சொல்லாமல் மறைச்சா அந்த பிரச்சனையை கரெக்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு கேட்பாங்கன்னா, என் கையில் 2 பால் இருக்குது. ஓகேவா? ஒன்று அயர்ன் பால் வந்து 10 kg. ஓகே, 10 கிலோ. பிளாஸ்டிக் பால் வந்து 1 கிலோ. ஓகே, 2 பாலையும் நான் அப்படி கையை வச்சுட்டு ஒரே டைமில் கீழே போகணும். என்ன ஆகுது அதான் கொஷின். ஓகே. ஆப்ஷன் ஏ, பிளாஸ்டிக் பால் ஃபஸ்ட்டு வரும், அயர்ன் பால் செகண்ட் வரும். ஆப்ஷன் பி, அயர்ன் பால் ஃபஸ்ட்டு வரும், பிளாஸ்டிக் பால் செகண்ட் வரும். சரிங்களா? ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன், டைம் கொடுக்குறேன், அப்புறம் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, ஓகேவா? எல்லாரும். ஆப்ஷன் சி, 2மே ஒரே டைமில் கீழே வரும். ஆப்ஷன் டி, நன். புரிஞ்சுதா? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்களா? ஓகே.
ஆப்ஷன் ஏ பிளாஸ்டிக் அண்ட் அயன், ஆப்ஷன் பி அயன் பால் பிளாஸ்டிக் பால், ஆப்ஷன் சி ரெண்டுமே ஒரே டைம் தெரியும், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ். ஓகே, என்ன ஆன்சர்ன்றது நீங்கள் டிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் மட்டும் எழுதுங்க, ஏ டி ஆர் சி ஆர் டி. ஓகே, எழுதுங்க. செகண்ட் கொஸ்டின், 6th standard தானே? ஓகே, வாட் இஸ் photosynthesis? நீங்கள் சொல்லுங்கள், வாட் இஸ் photosynthesis? Photosynthesis is நீங்கள் என்ன சொல்லுங்கள், டெஃபினிஷன் தான் வேணும். ஃபோட்டோசிந்தசிஸ்னா எதை சம்மந்தப்பட்டது? பிளான்ட். என்ன பிளான்ட் உயிர் வருது என்ன தேவை? வாட்டர். அப்புறம் sunlight. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வேற என்ன? அவ்வளோதானா? தேவை வேற? ஏர் என்ன தேவை? Carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடு. கரெக்டாக தண்ணி ஊற்றணும், வெயில் படணும், அப்போ தான் செடி நல்லா செழிப்பாக இருக்கும், வளரும். அவ்வளோதான். அதை அப்படி இங்கிலீஷில் சொல்லுங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் Photosynthesis is a plant need water, sunlight, and carbon dioxide. Carbon dioxide. So plants prepares its own food with the help of sunlight, soil, carbon dioxide, leaf like the pigment element. And the name of pigment. Sea level. Chloroform. Chloroform. Chlorophyll. தெரியல, அப்புறம் தெரியாது. சரி, நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த ஆப்ஷன் வந்து அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஆப்ஷன் ஏ சன் ப்ளஸ் சாயில். ஓகேவா? ஆப்ஷன் பி வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு என்ன தெரியுமா? ஏர். குளோரோஃபில் என்னது? பச்சை கலர் இருக்கிறது பிக்மெண்ட். ஸோ குளோரோஃபில் ப்ளஸ் வாட்டர். ஆப்ஷன் டி வந்துட்டு ஓன் ஃபுட். ஆப்ஷன் இ வந்து நன். அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ என்னது? Sun plus soil. சன் ப்ளஸ் சாயில். ஆப்ஷன் கொஷின் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? இந்த ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ சன் ப்ளஸ் சாயில். ஆப்ஷன் பி வாட்டர் ப்ளஸ் குளோரோஃபில், வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஆப்ஷன் சி வந்துட்டு குளோரோஃபில் ப்ளஸ் வாட்டர். ஆப்ஷன் டி வந்து ஓன் ஃபுட், பிளான்ஸ் ப்ரொடியூசஸ் ஓன் ஃபுட். இ வந்து நல்லது. நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நான் எப்படியே எல்லாமே ஃப்ரீ தான் இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வெரி சிம்பிள். எது நான் triangle. Sum of all angles of a triangle is equal to? Sum of all sides. Yeah, equal to what degree? How many degree? Total என்ன வரும்? ஒரு முக்கோணத்தை மூணு சைடு கூட்டினா என்ன வரும்? 180 degree. Why 180 degree? Half rotation. ஏன் 180 டிகிரி வரும்? ஏன் ஒரு முக்கோணம் வந்து 180 டிகிரி வரும்? ஏன் 170 வரக்கூடாதா? ஏன் 180 தான் வரும்? ஏன் ப்ளஸ் பண்ண 60 180 அதான் அதான் ஏன் 180 வருது? சரி, இது ஒரு ட்ரையாங்கிள் தானே, இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் தானே. இதுக்கு நான் 60 வருது, இதுக்கு என்ன வரும்? இது 90, இது
அங்கிள் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 180. 180 தான் வரும். ஏன் 180 வரல? இது ஏன் இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், அது ரைட் ஆங்கிள். சரி ஓகே. ரைட் ஆங்கிள் தான் என்ன ஆகும்? ஒரு சைடு பெர்பெண்டிகுலரா இருக்கும். பர்பெண்டிகுலர் எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள். நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த லைனும் இந்த லைனும் கனெக்ட் ஆகும்போது ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா அது perpendicular. சரி ஓகே. எனக்கு ஏன் 180 கேட்குறேன் அவ்வளோதான். இந்த கொஷின் வெரி சிம்பிள். ஏன் 180 வந்து தெரியல. சரி ஓகே. இது ரெண்டும் உங்களுக்கு ஏன்னா அந்த கொஷின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு தெரியுதுனால இது என்னது? Sun. சன்னோட கலர் என்ன? Yellow. எல்லோ. ரெயின்போஸ் தெரியுமா? எப்படி ஃபார்ம் ஆகுது? நிறைய மழை பெய்யுது. மழை பெஞ்சா நிறைய மழை பெஞ்சா என்ன மழை பெஞ்சா? மழை பெஞ்ச உடனே மாய்ஸ்டர், மழை பெஞ்ச உடனே அந்த மாய்ஸ்டர் சன்லைட் படுறதுனால மாய்ஸ்சர் எங்கே இருக்கும்? இட்ஸ் a cloud. க்ளவுட். சரி. ஸோ அப்போது க்ளவுட்ஸ் இருக்கு, சூரியன் இருக்கு. இதில் அந்த மாய்ஸ்சர் இருக்கிறதுனால மாய்ஸ்சர்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸா? அதில் சூரிய வெளிச்சம் பட்டு அது எத்தனை கலராக பிரியுது? Sun. என்னென்ன கலர்னு தெரியுமா? Red, orange, ரெட், ஆரஞ்சு, yellow, பர்பிள். சொல்லுங்க எவ்வளோ கலர் சொல்லுங்க. இன்னும் 3 கலர் சொல்லுங்க. pink, பிங்க். சூப்பர். brown. ப்ரௌன். அப்புறம் வேற ஒரு கலர். இன்னும் ஒரு கலர். ஓகே. அதெல்லாம் பர்பிள் டைப். அப்போ வயலட் தானே அது? சரி இன்னொரு கலர் தான் சொல்லுங்க. அதான் எல்லாரும் சூப்பர் சூப்பர் கலர் சொல்லுங்க. ப்ளூவா? ஓகே சரி. சரி சூரியனோட கலர் என்னன்னு சொன்னீங்க? சூரிய வெளிச்சத்தோட கலர் என்னன்னு சொன்னீங்க? Yellow. சரி ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊற்றுறோம். இந்த சைடு ரெட் கலர் லைட் அடிக்கும். தண்ணியோட கலர் என்ன தெரியும்? Red. ரெட்டாக தான் அடிக்கும். எல்லோ கலர் லைட் அடிக்கிறேன். தண்ணியோட கலர் என்ன தெரியும்? Yellow. எல்லோ. அதே தான் அங்கேயும் நடக்குது. சூரியன் வெளிச்சம் வந்து எல்லோ கலராக இருக்கு. ஒரு மழை துளின்றது டிரான்ஸ்பரண்டாக இருக்குமா? கிளாஸ்ல தண்ணி ஊற்றுற மாதிரி. அப்போ மஞ்சள் கலர் அடிச்சா எப்படி 7 டிஃப்ரெண்ட் கலர்? இந்த கலர் மிக்ஸ் ஆகி என்ன கலர் மிக்ஸ் ஆகுது? எல்லோ தானே? அப்போ சன்லைட்டோட கலர் எல்லோனா எல்லோ தானே? எப்படி 7 டிஃப்ரெண்ட் கலர் வருது? அப்போ சன்னோட கலர் என்னவா இருக்கலாம்? மல்டி கலர் கிடையாது. நம்ம கலர் நம்ம போய் சொல்லுவோம். அப்போ என்ன கலர்? ஆரஞ்சுனா ஆரஞ்சு தானே வரணும். என்ன கலர் மற்ற கலரை கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு? லைட்டா ஆரஞ்சு மிக்ஸ் ஆகிறதுனால நான் என்ன சொல்லிட்டேன்? கலரே கிடையாது. கரெக்டாக எல்லோனா எல்லோ, ரெண்டு கலர் எடுக்கணும். அப்போ என்ன கலராக இருக்கு? இதெல்லாம் வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் கொஸ்டினா நான் கேட்குறதா? என்ன கலராக இருக்கலாம்? க்ளூ கொடுத்துட்டேன். என்ன கலர் மற்ற கலர் கொடுக்கக்கூடிய கலர்? சரி அனாலிசிஸ் போலாமா? சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ணுங்க? நீங்கள் என்ன ஆன்சர் சூஸ் பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டால் 2 பால் இருக்கு. ஒரு அயர்ன் பால் 10 கிலோ, பிளாஸ்டிக் பால் 1 கிலோ. என்ன ஆகும்? Iron ball plus one, plastic ball. அயர்ன் பால் ஃபர்ஸ்டா? ஏன்? Iron ball weight இருக்கிறதுனால 1000 plus volts ஆகும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பென் கொடுங்க. பிடிங்க. எடுத்துட்டு எது வெயிட்டாக இருக்குது? இதான் வெயிட்டாக இருக்கு. இதான ஃபர்ஸ்ட் வரணும். போடுவீங்களா? 2 ஒரே டைம் க்ளியர் பண்ணுங்க. என்னாச்சு? நான் போட்டா பண்ணுங்களா? 3, 2, 1 iron. அதை அனுப்பிச்சு ரெண்டுமே ஈக்குவல் ஆச்சுங்க. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து அது 1 kgனால அது லைட் வெயிட். நீங்கள் என்ன சொல்லுங்க? ஃபஸ்ட்டு ஏன் கீழே விழுந்தீங்க? கிராவிட்டி ஃபோர்ஸ். கிராவிட்டி. கரெக்டா? ஏன் கிராவிட்டி சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு?
ஏன்னா நான் அப்படி உங்களை கேட்குறேன், நான் அப்படி கேள்வி கேட்டேன். ஆனால் இந்த கேள்வி யார்கிட்ட கேட்டாலும் பதில் சொல்லுவோம். அதாவது இப்போ மழை துளி கீழே தான் வரும், தண்ணி விட்டு கீழே தான் வரும், நெருப்பு மேலே தான் இருக்கும். இதான் ஏன்னா பசங்க 2 அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க சார். ஓகேங்களா? ஒன்று வந்து டாப் டவுன் பாட்டம் அப், மேலேருந்து யோசிக்கணும், கீழேருந்து யோசிக்கணும். கீழேருந்து யோசிக்கிறது தான் அவங்க சுயமாக யோசிக்கணும். எல்லாருமே சுயமாக யோசிச்சு ஒரு பதில் சொன்னாங்க எல்லாமே. ஏன்னா கீழே ஒரு விஷயத்தை நம்மளா யோசிக்கும் போது எந்த ஒரு சப்ஜெக்ட் போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணுறேன். 2 பால் இருக்கு, என்ன ஆகுது? ஸோ கற்பனை பண்ணுறாங்க எல்லாமே, ஃபுல்லாக இமேஜினேஷன் பண்ணுறாங்க. அது வெயிட் இதெல்லாம் உடனே அந்த ஏன்னா லாஜிக்கலாக நம்ம யோசிப்போம் ஒரு விஷயத்த, சாத்தியமா இல்லையா? இப்போ நாளைக்கே நீங்கள் மிலிட்டரியில் ஜாயின் பண்ண முடியுமா? நீங்கள் நாளைக்கே வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆக முடியுமா? நீங்கள் 2 வருஷத்துல செய்ய முடியுமா? 12th முடியும், அதனால செய்ய முடியுமா? ஸோ ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு விஷயத்தில் ஸ்டடிஸ். லாஜிக்கல் ஸ்டடிஸ் தான் நடக்குமா நடக்காதா, அவ்வளோதான். அதனால ஃபஸ்ட்டு லாஜிக்கலாக யோசிக்கும் போது என்னாச்சு? பி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஆக்சுவல் ரீசன்? கிராவிட்டி. கிராவிட்டி. கிராவிட்டின்றது நான் சொன்னேன்னா? கிராவிட்டி நான் சொன்னேன்னா? நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே கிராவிட்டி சொன்னீங்க, நான் எதுவுமே சொன்னேன். அப்போது கிராவிட்டின்ற விஷயம் ஏற்கனவே படித்த விஷயம், புவி ஈர்ப்பு சக்தினால எல்லாமே காற்று இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? காற்று இல்லைன்னா வாழ முடியாது. கிராவிட்டி ஃபார்ம் ஆக முடியாது. கிராவிட்டிக்கும் காற்றுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகேவா? காற்று இல்லைன்னா ஒரு பேப்பரையும் ஒரு பென்சிலையும் போடலாம், என்ன ஆகும்? காற்று இல்லைன்னா ஒன்றா தான் விழும். ஓகே, காற்று இருந்தால் என்ன ஆகும்? பேப்பரு ஃப்ளோட் ஆகி லேட் ஆகும், விழுவாங்க. கிராவிட்டிக்கும் காற்றுக்கும் சம்மந்தம் இருக்குது. கிராவிட்டிங்கிறது மேக்னெட் ஃபோர்ஸ் மாதிரி. ஓகேவா? நிலாவில் வந்து கிராவிட்டி எப்படி இருக்கு? கம்மியாக இருக்கு. எர்த் ஒரு பெரிய மேக்னெட் மாதிரி. இப்போ எல்லாரும் பூமி உள்ள தானே போடுறோம். பென்னு, பேப்பரு, ஏரோப்ளைனு, பென்சில். ஒரு பெரிய உண்மையான ஏரோப்ளைனையும் ஒரு பென்சிலும் நான் கீழே போடுறேன், காற்றே இல்லை, என்ன ஆகும்? ஏன்? ஏன்னா பென்சில் வந்து காத்துல கொஞ்சம் லேட் ஆகும். எதனால கீழே விடுது? அவ்வளோதான். என்ன ஃபோர்ஸ்? அதான் கிராவிட்டி. இது முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ என்னன்னா ஸ்கூல் படிக்கும் போது கிராவிட்டினா டெஃபினிஷன் தெரியும். நான் இப்போ இந்த கேள்விலாம் கேட்கறது முன்னாடி வாட் இஸ் கிராவிட்டின்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கிராவிட்டி இஸ் அ ஃபோர்ஸ் தட் எக்ஸஸ் டு த சென்டர் ஆஃப் த எர்த். வெரி குட், 2 மார்க்ஸ். ஆனால் எந்த பால் விழுனா அயன் பால் தான் விழும், வெயிட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் யோசிப்பாங்க பசங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் என்ன சப்ஜெக்ட்? சயின்ஸ். இதுதான் டாப் டவுன் அப்ரோச். மேலேருந்து யோசிக்கிறாங்க என்ன சப்ஜெக்ட், என்ன டாபிக், நான் எப்படி படித்தேன். ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிளான்ட்ஸு, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இதே லாஜிக்கலாக நீங்கள் யோசிங்க, அதே லாஜிக்கலாக யோசிங்க. ஒரு செடி வெறும் குளோரோஃபில்லும் அந்த தண்ணியை வச்சு உயிர் வாழ முடியுமா? நீங்கள் என்ன ஆப்ஷன் சொல்லுங்க? வெறும் வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் உயிர் வாழ முடியுமா? சன் தேவைங்க. நீங்கள் ஆப்ஷன் அதுக்கு எல்லாமே தேவை, அதோட அதுக்கு எல்லாமே இருந்தால் தான் அதோட ஓன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். அப்போ அதுக்கு எல்லாமே ஓன் ஃபுட் இருக்குன்னா அதுக்கு எல்லா சோர்சஸ்மே இருக்குங்க. பேசிக் இதெல்லாம் முடிஞ்சா ஓன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு டீ போடுறதுக்கு டீ தூள் வேணும், பால் வேணும், டம்ளர் வேணும், சக்கரை வேணும், அடுப்பு அதெல்லாம் சேர்ந்து தான் டீ போடுவோம். இப்போ இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். ஓகேவா? இவர்கிட்ட போயிட்டு இவர் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிறார், ஒரு செடி, ரோஸ் பிளான்ட் வாங்கிக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர்ஸ் இஸ் ஓன் ஃபுட். அவருக்கு என்ன புரியும்? அது செடி அதுவே சாப்பிட்டு என்ன பண்ணுவார்? எடுத்து வச்சிரு, வளருமா வளராதா, செத்துரும், உங்களை தான் கேட்பாரு. அப்போ இது மீனிங் தருதா? லாஜிக்கலாக தரல அப்படின்னு ஆன்சர் வருது. இது என்ன ஆன்சர் வருது? ஸோ அதே லாஜிக்கலாக அடுத்த விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி ஈஸி. ஒரு ட்ரையாங்கிளில் வந்துட்டு ஏன் 180 டிகிரி? சம் பண்ணலாம். கிடையாது, கிடையாது. லாஜிக்கலாக யோசிங்க. ஃபர்ஸ்ட் 180 டிகிரின்னு என்ன? 180 டிகிரி எப்படி இருக்கும்? 180 டிகிரி எப்படி இருக்கும்? 90 டிகிரி எப்படி இருக்கும்? 180 டிகிரினா
செமி சர்க்கிள் எப்படி இருக்கும்? பாதி 180 எப்படி இருக்கும் தெரியுமா தெரியுதா? சரி பேப்பர் நம்பிக்கிறேன். சொல்லுங்க கண்ணோதே பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க. அந்த லைன் ஃபோல்டு இப்போ 180 டிகிரி ஃபோல்ட் பண்ணால் அதில் 90 அது 3 ஃபோல்ட் பண்ணால் 60 போடணும். ஏன் அவ்வளோதான் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க? இது சொல்கிறேன். இது என்னது? ட்ரையாங்கிள். ஓப்பன் பண்ண என்ன வருது? ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளோதான். 180 டிகிரி. என்ன ஆங்கிள்? இது லாஜிக்கலாக இருக்கா இல்லையா? இது புரியுமா இல்லையா? புரியும். இது புரியும். ஏன் புரியும்? இது என்ன ஷேப் பண்ணா? ரெக்டாங்கிளா? ஏதோ ஒரு ஷேப் சொல்றாரு. கரெக்டா? ஷேப்னு தெரியும். நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்? ஷேப்ஸ்னு படிப்போம். 4வது 5வது ஷேப்ஸ் படிப்போம். சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர்ன்ட்டு. 6வது வந்து அதுக்கு ஃபார்முலா வந்துடும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஷேப்ஸ் தெரிஞ்சால் தான் அது. சரி ஒன்றுமே கிடையாது, பேசிக் அது. நான் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே என்ன கொஷின்ஸ் நினைக்கிறீங்க? நீட்டுக்கு ஐஐடியில் கேட்ட கொஷின்ஸ் நம்ப முடியுதா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பேசிக்கான விஷயம். அவ்வளோதான். சிம்பிள் கொஷின். இது இப்போ இந்த 4 கொஷினுக்கு 4 மார்க்கு. ஈஸியாக நெகட்டிவ் மார்க் எல்லாருக்குமே. கான்ஃபிடென்ட்டாக தப்பாக ஆன்சர் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட் எல்லாருக்குமே. ஆனால் எல்லாரோட ஆன்சர் நான் சொல்லவே இல்லைப்பா, நீங்களே தான் சொன்னீங்க. கரெக்டா? அடுத்தது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன். இது என்னது? சன்னோட கலர் என்னது? சன்னோட சூரியனோட கலர் என்னது? எல்லோ. சூரிய வெளிச்சத்தோட கலர் என்னது? ஒயிட். ஏன் சூரியனுக்கு வெளில வருது ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் பேர் என்னது? நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்களா சொல்லுங்க. என்ன ரேஸ்? சன்ரைஸ் தான். ஏதோ இல்ல ஒரு கதிர்வீச்சுக்கு பேர் என்ன? யூவி ரேஸ்னு சொல்லுமா? யூவி ரேஸ் என்ன கலர்? யூவி ரேஸ்னா என்ன கலரா இருக்கும்? நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியலனா அது ஒரு கலர் இருக்குன்னு தான் அர்த்தம். டிவி ரிமோட்ல ஒரு லைட் இருக்கு பாத்துருக்கீங்களா? ஒரு பல்ப் இருக்கு. அது என்ன கலர்? ரெட் இல்ல, ஒயிட் கலர் தான் வருது. ஸோ அது பார்க்க முடியுது. நம்ம டிவி லைட்டோட போயிட்டு பார்க்க முடியுது. சேனல் காணாம இருக்குது. அது என்ன கலர்? ஒயிட் தான். நீங்க வந்துட்டு ஃபோன் கேமரா வச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா தெரியும். சிசிடிவிலாம் இருக்குல்ல, அது போகும்போது பாஸ் ஆகுது தெரியும். ஃபோன் கேமரா இருக்குல்ல, அதை எடுத்துட்டு ஒரு ரிமோட் வச்சுருப்பாங்க, லைட் அடிச்சு லைட் போகும் பாஸ். சிசிடிவி கேமரா இருக்குல்ல, சுற்றி லைட் அடிக்கிறது. ஏன் நைட்ல கூட பிளாக் அண்ட் ஒயிட் தெரியும்? ஏன்னா அது வந்து ஒயிட் லைட் உங்க மேலே பட்டு அது பிளாக் அண்ட் ஒயிட். அந்த லைட் நம்மளுக்கு தெரியாது. சிசிடிவி இருக்குன்னா தெரியாது நைட்ல. ஆனா நம்ம சிசிடிவில கேமரால பார்க்கும்போது, டிவியில பார்க்கும்போது என்ன தெரியும்? பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் தெரியும். ஸோ ஒரு லைட்டை பார்க்கும்போது லைட்டு கலர்ல தெரியாது. கரெக்டா? அது ஒயிட் கலர் இருக்கு. ஸோ எதுவுமே நான் சொல்லலை. லைட் எந்த கேபிள் ஆஃப் கிரியேட்டிங் எந்த கலர்ஸ் நீங்கள் தான் சொன்னீங்க, ஒயிட்னு சொல்லுங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கு. அப்போ என்ன தேவை? எனி ப்ரொஃபஷன் ஃபர்ஸ்ட் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். அவ்வளோதான். நாளைக்கு நீங்கள் சிஏ போகிறீங்க, என்னோட கதை நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பயாலஜி பிடிக்கல. நான் என்ன பண்ணேன், அதனால தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஸோ நான் இங்கே ஏரியாவில் தான் படித்தேன். ஓகே. ஸோ ஏரியாவில் படிக்கும்போது எங்கள் அப்பாட்டு நான் கேட்குறேன், சின்ன வயசுல எனக்கு கம்ப்யூட்டர்ஸும் ரொம்ப பிடிக்கும். கேட்ஜெட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல எல்லாமே நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எல்லாமே எலக்ட்ரானிக் எனக்கு ரொம்ப ஆரம்பம். ஸோ எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் படிக்கும். உங்களை மாதிரி தான் நானும். நீங்கள் என்ன சொன்னீங்க? மிலிட்ரினா சயின்ஸு, ஐபிஎஸ்னா சயின்ஸு, நீங்கள் சிஏனா சிஏ அக்கௌண்ட்ஸ். ஆனால் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பற்றி எல்லாம் தெரிஞ்சு இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரு கம்பெனி போய் ஒர்க் பண்ணும்போது தான் உங்கள் ட்ரீம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு முடியுது, ஸ்டார்ட் ஆகுது, எல்லாமே முடியுது. அதே மாதிரி எனக்கு ஐடி கம்பெனியில் போய் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஐடி கம்பெனியில் எதை பற்றி? படித்ததை பற்றி, கம்ப்யூட்டர் பற்றி இல்லை. உங்களுக்கே ஆன்சர் சொல்ல தெரியும். அப்படி தான் நம்ம எல்லாமே முட்டாள்தனமாக நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் படிக்கணும்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எல்லாமே இருக்கும். ஏன்னா எதுவுமே கேட்குறதா நம்ம கேட்டாங்க. சரி சொல்லுங்க, இது ஒரு. ஸோ ஒரு பாக்ஸ் எப்படி இருக்குது, இதில் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, ஃபோர்த்து டயக்ராம் எப்படி இருக்குது?
அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. என்ன ஆப்ஷன் சொல்றது புரியுதா? இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு புரியுதா? இங்க இருக்கு ட்ரையாங்கிள், இங்க இருக்கு ட்ரையாங்கிள், அடுத்தது இங்க இருக்கு, அடுத்தது எங்க வரும்? சென்டர்ல வரலாம், இல்ல கீழே வரலாம், இல்ல வெளில வரலாம். 3 வகையா யோசிக்கணும். கரெக்டா? 3மே ஆன்சரை நான் வைக்கலாம். இப்படி யோசிக்கிற எனக்கு ஆளுங்க எனக்கு வேலைக்கு வேணுமா, இப்படி யோசிக்கிற எனக்கு வேலைக்கு வேணுமா, இப்படி யோசிக்கிற எனக்கு வேலைக்கு வேணுமா? என் கம்பெனி என்ன வேலை நான் செய்ய போறேன்? ராக்கெட் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணது என்ன ஆகிடும்? பிளாஸ்ட் ஆகி எத்தனை க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ப்ராஜெக்ட் அது 100 கோடி 200 கோடி 200 கோடி 300 கோடி. ஸோ நீங்கள் செய்கிற ஒரு மிஸ்டேக் என்ன ஆக போகுது? ஃபுல்லாகவே வீணாக போகுது. ஸோ எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்றது இந்த 3 வச்சு நான் கண்டுபிடிச்சேன்.